வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடத்தில் மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் பாதயாத்திரை. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாளை முன்னிட்டு அமைதி பாதயாத்திரை. கொள்ளிடமருகே மயிலுக்கோயில் கிராமத்திலுள்ள காந்தி சிலையிலிருந்து நேற்று இரவு துவங்கியது. பாதயாத்திரையை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜ்குமார் தலைமையேற்று காந்தி சிலைக்கு மாலையணிவித்து பாதயாத்திரையை துவக்கி வைத்து பேசினார். கொள்ளிடம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பானுசேகர், மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரச்சந்திரன், வட்டார தலைவர்கள் ஞானசம்பந்தம், பாலசுப்பிரமணியன், ரவி, முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பட்டேல், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட நகர கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதயாத்திரை மயில கோயிலிலிருந்து புறப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக வந்து கொள்ளிடம் பஸ் நிலையத்தை வந்தடைந்து நிறைவு பெற்றது. தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன். இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய அண்ணல் மகாத்மா காந்தியுடைய 155 ஆண்டுகள் முடிந்து 156வது பிறந்த தினம். இந்த 155 ஆண்டுகள் அவருடைய வரலாற்று என்பது இந்த தேசத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெருமையும் அந்த நன்றியும் என்றைக்கும் மக்கள் மறந்துவிட முடியாது. அந்த வகையில அவரோடு பல தலைவர்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தந்தை அவர்கள் அதிகமாக தமிழகத்திலே வந்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம். பல்வேறு பகுதி